அச்சு அம்மாவை பாருமா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அப்படிலாம் பேசுற? ஏன்னா நான் தான் சின்சன்னா அப்படிதான் பேசணும். புரிபுரி புரிபுரி. எங்க பாரு பேர் சின்சன் கிடையாது, பேர் சின்சலா. நான் தாண்டி உன்னோட அம்மா. இப்ப சொல்லும் பேர் என்ன? பேரு பேரு சொல்லுமா, சொல்லு சொல்லு. என் பேரு சின்சன். புடி 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 புடி. நின்ன டைம் வந்துருச்சு, சாப்பிட போறேன். சாப்பிட்டு முடிச்சு தூங்க போறேன். தூங்கி இருந்துச்சு ஸ்கூலுக்கு போறேன். புடி 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 புடி. ஹலோ ஹலோ, என்னங்க எங்க இருக்கீங்க? எப்போ வருவீங்க? ஒன்றும் ஒர்க் முடியல, வரத்து கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க. ஹலோ ஹலோ, நான் சொல்கிறத கேளுங்க. நம்ம உடனடியாக சின்சலாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். நீங்கள் சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? பாப்பா காய்ச்சலா? ஐயோ அது இல்லைங்க, அவ பித்து பிடிச்ச மாதிரி சின்சன் சின்சன் ஏதோ வளரிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சீக்கிரம் வாங்க. சார் நீ பயப்படாத. நீ உடனடியா சின்சலாவை கூட்டிகிட்டு ஹோம்ல இருக்கிற பாட்டிமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. நான் உடனே வந்துடுவேன். சின்சலா சின்சலா அண்ணம்மா கூட்டிங்களா? ஐயோ சின்சு. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். பாப்பா பற்றி தான் ஃபோனில் சொன்னீங்களா? எஸ் டாக்டர். இங்கே வாங்க. பாப்பா பேர் என்ன? என் பேரு சின்சன். நான் இருக்கிற வண்டாஜான். ராம்ஜான். ஓ சூப்பர் சூப்பர், நல்லா பேசுறீங்களே. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நான் படிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நீங்க கொடுக்கற மருந்தெல்லாம் ஃபர்ஸ்ட். இப்போ என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட்? இப்படிதான் டாக்டர், திடீர்னு கார்ட்டூன் சேனல்ல வர சின்சன் மாதிரி வளரிட்டே இருக்கா டாக்டர். அவ பேர் என்னன்னு கேட்டா கூட சின்சன் தான் சொல்றா டாக்டர். ஓகே ரிலாக்ஸ். நீங்க 2 பேரும் ஒர்க் பண்றீங்களா? எஸ் மேம், நாங்க 2 பேரும் ஒர்க் பண்றோம். பாப்பாவை யார் வீட்டில் பார்த்துக்கிறா? தாத்தா பாட்டி யாராவது இருக்காங்களா? வீட்டில் யாரும் இல்லை, தனியாக தான் இருக்காங்க. சரிங்க மேடம். ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை மணி நேரம் கார்ட்டூன் சேனலில் பார்க்குறாங்க? அவள் ஸ்கூல் விட்டு வந்ததும் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு நாங்கள் வர வரையும் கார்ட்டூன் தான் பாப்பா டாக்டர். சார், இந்த ஏஜில் குழந்தைகளோட பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் பேரண்ட்ஸ் தான் குழந்தைகளோட இருந்து அவர்களுக்கு நிறைய நல்ல விஷயம் கற்றுத்தரணும். இப்போ நீங்கள் கற்றுத்தர விஷயந்தான் அவர்களோட எதிர்கால வாழ்க்கையை முடிவு பண்ணும். தமிழில் கூட ஒரு பழமொழி இருக்குது, 5இல் விளையாதது 50இல் விளையாது. இப்போ சிண்ட்ரெல்லாவை பொறுத்த வரைக்கும் அவள் மூளை முழுக்க நிரம்பி இருக்கிறது சின்சான் மட்டும்தான். அதற்கான முக்கிய காரணம் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் தான். நீங்கள் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது தான். அப்பா அம்மா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்கள் உங்களை தேடுறோம். ஏன்னா நாங்கள் குழந்தைங்க, எங்களுக்கு ஒரு மனசு இருக்கு. நான் தவறு செஞ்சா திட்டுங்க, அது வேற முக்கியம். ஏன் தவறு செஞ்சா
great, guys. Behind every laugh was hard work, behind every scene was teamwork, and behind this success is true talent. Let's appreciate our amazing team with a huge round of applause.